குன்றத்தூர் சரௌண்டடில் நான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்கேன், இல்லை ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து என்னை அப்கிரேட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லை இப்போ என் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கெலாம் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அவங்களாம் நிறைய விஷயம் வெளில பார்த்துட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸோட நிறைய ஃபெசிலிட்டிஸோட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது லைஃப் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட் ஆர் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து குன்றத்தூர் சரௌண்டில் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வீடியோ இது. கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். குன்றத்தூரில் 85+ அம்யூனிட்டிஸோட சூப்பரான லக்ஸுரி கான்செப்டில் ஒரு ப்ராடக்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அன்பான வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, தேங்க்யூ ஃபார் தட். எங்களோட சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் எஸ்டேட் சேனலுங்க. இது அபார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ் அண்ட் நிறைய லேண்ட் பார்சல்ஸ், அதாவது பிளாட்டட் டெவலப்மெண்ட்ஸ், வில்லா பிளாட்டு, நிறைய விஷயங்கள், கமர்ஷியல் ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபியூச்சரில் தான் வாங்க போகிறேன், மேபி இன்னொரு 5 years டவுன் த லைன், 10 years டவுன் த லைன் அப்படின்னு சொன்னாலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய என்டையர் ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளுங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வழியாக நீங்களும் உங்களோட ட்ரீம் ஹோமை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த சேனலும் இந்த வீடியோஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வாம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். காசாகண்டே டெவலப் பண்ணக்கூடிய ஐக்ளார் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பார்க்க வந்திருக்கோம். குன்றத்தூர் சரௌண்ட் ரோட்ல 100 feet ரோட்ல ஆன் மெயின் ரோட்ல அமைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 2.3 acre லேண்ட் ஏரியா, 15 floors-ஓட லக்ஸுரி கான்செப்ட்ல உங்களுக்கு சிங்கிள் 2 and 3 bedroom இங்க டெலிவரி பண்றாங்க. ஒரு அப்கிரேடேஷன் கான்செப்ட். ஸோ நான் வந்து குன்றத்தூர் சரௌண்ட் ரோட்ல வந்து ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறேன், மேபி ஒரு இண்டிபெண்டன்ட்ல இருக்கேன், ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். என் பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்குறாங்க, மேபி நிறைய அம்யூனிட்டிஸ் கேட்குறாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ்க்கு எதிர்பார்க்குறாங்க, கம்யூனிட்டி லிவிங் கேட்குறாங்க. அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராடக்ட் இது. ஸோ ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸில் கொடுக்கலாம். அகைன் ஆன் மெயின் ரோட் ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் தான் பெஸ்ட். இந்த ப்ராடக்ட்டில் 85+ அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி கொடுக்குறாங்க. சின்ன ப்ராஜெக்ட், ரொம்ப பெரிய ஹை ரைஸ் சேலை 20 மாடி 30 மாடியில் போய் நான் வாங்க மாட்டேன், எனக்கு அங்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இது வந்து 15 floor-ஓட வருது. 2028 மார்ச் டெலிவரி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்குற மாதிரி எல்லா காம்பினேஷனும் அவைலபிள். என்ன ஃபேஸிங் கேட்பீங்களோ அத்தனை ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குது. அரௌண்ட் 50% சோல்ட் அவுட் ரைட் நவ். ரிமைனிங் 50% அவைலபிள். 300 அபார்ட்மெண்ட் மாதிரி இந்த ப்ராடக்ட் இருக்க போகுது. ப்ராஜெக்ட் உள்ள இப்போ வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு மினியேச்சர் அவைலபிளா இருக்கு. முதல்ல நம்ம மினியேச்சர் பார்த்துலாம், அதுக்கப்புறம் மாடல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரெண்டையும் நீங்க பார்த்து முடிச்ச பிறகு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன மைனஸ் இருக்கு, என்ன பிளஸ் இருக்குன்றதையும் நம்ம பேசிடலாம். கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினியேச்சர், காசாகண்டே ஹைக்ளாரோட மினியேச்சர். இது வந்து குன்றத்தூர் மெயின் ரோடுங்க. பட் ஒரு 100 மீட்டர் உள்ள போகணும்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் அவைலபிள். பெரிய ஒரு கிராண்ட் ஆர்ச் வந்துடும். இந்த ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் பண்ற மாதிரி ஒரு என்ட்ரி ஒன்று எக்ஸிட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உள்ள போயிடுச்சுன்னா 2 டவர் 1 and 2 மேக்ஸிமம் நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து டெரஸ்ல வந்து கொடுத்துட்றாங்க. புது மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் கான்செப்ட். ப்ராப்பர்ட்டி நீங்க அப்கிரேட் பண்றீங்க, 2 bedroom 3 bedroom 3 bedroom 4 bedroom, அல்லது நான் வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி ஆர் இண்டிபெண்டன்ட்ல இருந்து ஒரு கம்யூனிட்டி லிவிங் அப்படி சொன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட். கிளப் ஹவுஸ்மே ப்ரொவைட் பண்றாங்க. இட் இஸ் a small ப்ராடக்ட். ஒரு 330 வீடு தான் வரப்போகுது. 15 floor நம்ம சொன்னோம். கார் பார்க்கிங் வந்து பேஸ்மெண்ட்டும் அவைலபிள் இருக்கு, கிரவுண்டும் அவைலபிள் இருக்கு. நமக்கு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கிளப் ஹவுஸும் கொடுத்துறாங்க. அந்த பக்கம் கிளப் ஹவுஸ் பில்ட் பண்றாங்க. காசாகண்டே ஐக்ளார் 3 acre பிளஸ்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. டாப் 3 acreல வந்து பாத்தீங்கன்னா 2.3 acre ஆல்மோஸ்ட் ஓபன் ஸ்பேஸா கொடுத்துறாங்க. ஆல்மோஸ்ட் 75% வந்து நமக்கு ஓபன் ஸ்பேஸா வந்துடுதுங்க. ஹியூஜ் லைட்டிங், நல்ல விண்ட் கிடைக்கும். இது வந்து கான்டெம்பரரி ஸ்டைல், அந்த கான்செப்ட்ல இது பில்ட் பண்றாங்க. கான்டெம்பரரி ஸ்டைல் பொழுது நமக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஹியூஜ் லைட் தான் நமக்கு பெரிய பெனிஃபிட். அண்ட் தென் விண்ட், நல்ல விண்ட் இருக்கு, லைட் இருக்குன்னு சொல்ல நிறைய நோய் இல்லாத ஒரு வாழ்வை இங்க வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஹைக்ளார் ப்ராஜெக்ட்ல வந்து செப்பரேட்டான கிளப் ஹவுஸ் கொடுத்துறாங்க. G+2 ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கிளப் ஹவுஸ், இண்டோர் கேம்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, மினி தியேட்டர், மல்டிபர்பஸ் ஹால், கஃபட் ஏரியா, இது எல்லாமே கிளப் ஹவுஸ்ல கொடுத்துறாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 8500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு கிளப் ஹவுஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெரஸ் அம்யூனிட்டிஸ். இந்த டெரஸ் அம்யூனிட்டிஸ் இல்லாமல் சோலார் பேனல்ஸுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட், எல்லா அம்யூனிட்டிஸுமே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 85+ அம்யூனிட்டிஸ் உள்ள வந்துடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குமே பவர் பேக்கப் வந்துடும். காமன் ஏரியா இல்லாமல் வீட்டுக்குமே பவர் பேக்கப் வந்துடும். அது இல்லாமல் வந்து பயோமெட்ரிக்களுடைய என்ட்ரி எக்ஸிட் இருக்க போது. மாடர்னா நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க அத்தனை அம்யூனிட்டிஸும் நம்ம இங்கே பார்த்துடலாம். மற்ற விஷயம் நம்ம வந்து மாடல் ஹவுஸ் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம்.
காசகண்டே ஹை கிளியர் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமினிட்டிஸ் உங்களுக்கு லோட் பண்றேன் நான் சொல்லியிருந்தேன். இந்த அமினிட்டிஸ் வந்து மூணா பிரிச்சிடுறாங்க. ஒன்னு வந்து கிரவுண்ட் லெவல்ல அவுட்டோர்ல வரக்கூடிய நிறைய அமினிட்டிஸ், அதுக்கப்புறம் கிளப் ஹவுஸ்ல வரக்கூடிய அமினிட்டிஸ், இது இல்லாம டெரஸ்ல ரூஃப் டாப்ல வந்து வரக்கூடிய நிறைய அமினிட்டிஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் சிலதெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாவே அமினிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்றதையும் காமிக்க சொல்றேன், பாத்துருங்க. கூடவே நான் சிலதையும் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கிளப் ஹவுஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கை சினிமா, ரூஃப் டாப் கஃபே இருக்கு, மெடிடேஷன் ஸ்பேஸ், ஜென் கார்டன், ஃபிட்னஸ் ஹப், வெல்னஸ் தீம்டு கான்செப்ட், இன்டோர் கேம்ஸ் நிறைய இருக்கு, லேர்னிங் கான்செப்ட் வந்து நீங்க நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அவுட்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாக்கிங் ஏரியா அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் 2.3 ஏக்கர் வந்து ஓபன் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நம்ம சொன்னோம் இல்லையா. அதுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ் நெக்கச்சக்கமா லோட் பண்ணி கொடுக்குறாங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து லெவல்ல பண்ணி கொடுத்துறாங்க. நேச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு டிராபிக்கல் கார்டன் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து நிறைய பண்ணி தராங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அரோமா கார்டன்ஸ், ஒரு ஃபாரஸ்ட் வீட்டு ஏரியாக்குள்ள இருக்கணும். முன்னெல்லாம் ஃபாரஸ்ட் நம்ம பயப்படுவோம், ஃபாரஸ்ட்ன்றது நம்ம அவே ஃப்ரம் ஃபாரஸ்ட்ன்ற மாதிரி இருப்போம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு வந்து மரங்கள் நிறைய தேவை, ஆக்சிஜன் நமக்கு நிறைய தேவை, மரங்களோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு நேச்சரோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நமக்கு காசகண்டே நிறைய வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த லொகாலிட்டி அப்படின்றது சூப்பர் கனெக்டிவிட்டியோட இருக்கு. 1.5 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடு. ஒன்ஸ் அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல ஏறினீங்கன்னா கேன் ரீச் ஜிஎஸ்டி as well as you can reach பெங்களூர் பைபாஸ், அதுக்கப்புறம் கல்கத்தா பைபாஸ், இது எல்லாமே போக முடியும். சிட்டிக்குள்ளேயும் போயிட முடியுங்க. இந்த முகப்பேர்க்கெட்லாம் உள்ள போனீங்கன்னா அங்க வந்து சிட்டிக்குள்ள பாரிஸ் வரலையும் ஈஸியா போயிட முடியும். பிரைஸுமே வந்து வெரி காம்படிட்டிவ் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரைசிங் கொடுத்துறாங்க. ப்ராஜெக்ட் வந்துட்டு கமிங் 28 மார்ச் டெலிவரி பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட்ல வந்து கனெக்டிவிட்டின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட் பத்தி சொன்னேன். உங்களுக்கு மதுரவாயல் பைபாஸ் வெரி நியர்பை, அண்ட் தென் போரூர் ஒரு 6 கிலோமீட்டர், குன்றத்தூர் ஹார்ட்லி ஒரு 1.5 கிலோமீட்டர், பல்லாவரம், குரம்பேட் இதெல்லாம் ரீச்சபிள். கமிங் மெட்ரோஸ் இல்ல வந்து இப்ப இருக்க எக்ஸிஸ்டிங் மெட்ரோஸ் ஒரு 25 மினிட்ஸ்ல போயிட முடியும். மீனம்பாக்கம் மெட்ரோக்கு, நசரத்பேட் மெட்ரோவா இருக்கலாம் அல்லது போரூர் மெட்ரோவா இருக்கலாம், அதெல்லாம் ஹார்ட்லி ஒரு 15 மினிட்ஸ்ல யூ கேன் ரீச். போரூர் தான் மேக்ஸிமம் ஸ்கூல் இருக்க இடம். ஸோ அந்த ஏரியாவும் இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய ஸ்கூல்ஸ் உங்களுக்கு கிறிஸ்டியன் இன்டர்நேஷனல், மகரிஷி வித்யா மந்திரி, வேலமலா இருக்கலாம், இல்ல வந்து ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குங்க. இங்க பொன் வித்யாசிரமம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து பத்மசேஷாத்ரி எல்லாமே இந்த ரோட்ல தாங்க இருக்குங்க. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளவே இருக்கு எல்லா ஸ்கூல்ஸுமே. காலேஜஸுமே வந்து பாத்தீங்கன்னா வெரி நியர்பை நிறைய காலேஜஸ் இருக்கு. எதுக்குமே குறைவு கிடையாது. ஆன் மெயின் ரோடு ஒரு காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து குடியேறினது எப்படின்னா மெயின் ரோட்ல ஒரு டெவலப்மெண்ட் வருதா, மெயின் ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட் வருதா, அந்த இடத்துல போய் நம்ம வாங்கி குடியேறுவாங்க. அப்படி குடியேறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது சுத்தி நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா மெகா மார்ட் இருக்கு, சினிமா தியேட்டர்ஸ் இருக்கு, ஸோ நிறைய ஒர்க்கிங் பிளேசஸ் பக்கமா இருக்கிறது. நமக்கு டிஎல்எஃப்ல இருந்து வந்து ஆர்எம்ஜெட், காமர்ஸ் ஜோன், மேபி எல்என்டி ஒர்க்கிங் ஜோன் எல்லாமே அவைலபிள், எல்லாமே நியர்பை தான். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டால் கேக் வாக் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் உள்ள ப்ராஜெக்ட் தான் பேசிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க, ப்ராஜெக்ட் பாருங்க. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி தான் நான் தேடிட்டு இருந்தேன், என் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணிக்கணும், என் வீட்டை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க பேசுறவரா இருந்தால் கண்டிப்பா இது உங்களுக்கான ப்ராடக்ட். நீங்க இந்த ப்ராடக்ட் பார்க்கணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சொன்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரிந்து பாருங்க. இந்த நம்பர்ல கால் பண்ணுவீங்க சொன்னா உங்க வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடலாம். நீங்க கூப்பிடும்போது நிறைய காம்படிஷன் ப்ராஜெக்ட் பத்தி பேச முடியும். உங்களுக்கு அது இல்லாம வேற என்ன டீடைல் உங்களுக்கு இதுல தேவைப்படுது அது எல்லாமே நீங்க வீடியோ பார்க்கிறது மட்டும் இல்ல, நீங்க கால் பண்ணுவீங்கன்னா இதுல இருந்து நிறைய டீடைல் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். இங்க நீங்க வந்துட்டு போவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்கு. எல்லா ப்ராஜெக்டும் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், டிஸ்கஸ் பண்ண முடியும். நீங்க கால் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல லைக் பட்டன் இருக்கும் பாருங்க, அதை லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பப்ளிஷ் ஆகும். கண்டிப்பா முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதே மாதிரி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. Until then, this is Sam, your property advisor, signing up from Chennai Homes.